வாங்கிட்டு போலாம். காடுகிற வாங்க வந்தீங்க. ஐயோ ஏனுங்கண்ணா, ஒரு சம்பிரதாய விதக்கம்பள கலந்த வாய் வச்சாப்பல இந்த குன்னோடைய வந்து நான் கட்டுறது ஆவரைய நாம நிச்சயம் பண்ணிட்டு போய் நாம கல்யாணம் பண்ணிட்டு போகலாம்னு போய் சக்கவனத்துல போய் விடுதி வீட்டுல இருக்கீங்களே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு பொண்டாட்டியே நேற்று வந்தவன் கட்டிட்டு போனாப்பல இவன் மூச்சுக்கிட்டு வந்துட்டான். சம்பிரதாயம் நாங்க ஆள மேல குதிரை மேல போயிட்டு அரே நாம எனக்கு மேல போய் என்ன பண்றது? கிரடம் கொஞ்சம் தூக்கினாப்பல அவன் கொண்டுட்டு போயிட்டானேடா. இப்படி எல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு இங்க வந்து நம்மளுடைய கல்யாணம் பண்ண சொல்றேன். பங்கு வாங்க வேணும் கேட்கிறேன். உனக்கு பங்கா வேணும். 5 வருஷத்துக்கு தான் அண்ணன் தம்பி 10 வருஷம் ஆனா பங்காளிங்கிறது சரியா போச்சு. ஆமா ஆமா, பங்காளின்னு இருந்தா வந்து பங்கு வாங்க இருப்பானா? வாங்கிட்டு போ. நான் மற்ற பிள்ளைகளை கல்யாணம் பண்ணது இல்லாம உனக்கு பங்கு 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 வேணுமா? பங்கான வேற பங்கு உனக்கு பங்கு அடிக்காதீங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா அடிக்காத போட்டு உன விட்டு போனவன்டா தம்பியே உனக்கு ஏதுவாக மாறா தம்பியே உன விட்டு போனவன்டா தம்பியே உனக்கு ஏது வந்துவாகோ இங்கே சத விட்டு போனவன்டா தம்பியே தம்பியே வந்து போனையாடா தம்பி நாட்டை விட்டு போனவன்டா தம்பியே அவட சாமியாமா அத்தோட நட்பிலாண்டு போனையடா இப்போ உனக்கா பங்கு வேணும் ஐயோ ஐயோ கொள்றானே ஐயோ கொள்றானுங்களே ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க அண்ணா ஐயோ என்னை அடிக்காதீங்க அடிக்காதீங்கோ வைக்காதீங்கோ உதைக்காதீங்கோ அண்ணா வைக்காதீங்கோ உதைக்காதீங்கோ நாளையாக்கிலே ஆக்கிரையும் செய்யாதீங்கோ என்ன செய்யாதீங்கோ அண்ணா அடிக்காதீங்கோ 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 உதைக்காதீங்கோ நானீங்கோ வைக்காதீங்கோ உதைக்காதீங்கோ அக்கிரியோ செய்யாதீங்கோ அண்ணா செய்யாதீங்கோ அண்ணா அடிக்க அண்ணா அடிக்காதீங்கோ வைக்காதீங்கோ அண்ணா நீங்க அக்கிளை செய்யாதீங்க அக்கிளையோ ஐயோ எனக்கு சட்டையப்பட்ட பக்கம் எல்லாம் அண்ணா அண்ணா சகாயம் பாருங்க அண்ணா சகாயம் பாருங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா அடிச்சீங்கன்னா அடிச்சீங்கன்னா ஆனா ஒரு எல்லாருக்கிட்ட நியாயம் போட்டு உடனே நம்ம வேணா கோயில கொண்டாந்து பஞ்சாயத்து கூட்டிடுவேன் 10 பேர்த்துக்கு முன்னால என்னை இப்படி போட்டு அடிக்கிறாங்க ஏன்னு கேளுங்கள என்னுடைய எங்க ஐயன் சம்பாரிச்சு வச்ச பங்கு பாகமெல்லாம் இருக்குதெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னை இப்படி போட்டு அடிக்கிறாங்க பங்கு இல்லைங்கிறாங்க நான் போய் உடனே மணிகாரர்கிட்ட போய் சொல்றேன் பாரு அட நீ இங்க வா ஊழாத இங்க பாரு சொன்னது சாட்டை எடுத்தா இன்னும் முழுந்து ஓடுனீனா இல்ல நான் போய் ஊர் மணியார் சொல்லி
நான் இப்ப போடுவேன் தம்பி. ஆனா உடைஞ்சாலும் பத்து உள்ளுக்குள்ள நீ கொஞ்சம் வாங்க வா. நான் வேலைக்கு போட்டு அடிச்சானாமா இப்ப சொல்லங்காட்டி கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் மரியாதை பேசி பழகு. நோ நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இன்ன வரைக்கும் போட்டு அடிச்சேன் பண்ணி போட்டேன். மாந்தியப்ப கொஞ்சம் கோவக்கார அடிச்சு போட்டேன். தம்பி யார அடிச்ச ஒரு அண்ணன் தான் அடிச்சேன். பாரு பங்கு நிக்கிறாங்க வாங்கிக்கலாம் போடுறான். அதனால என்னை போட்டு இப்படி அடிக்கிறீங்க என்ன நீங்க வேண்டாம்னு சொல்லி குறுக்காட்ட வேண்டாமா? அடிச்சீங்கன்னா நான் உடனே நாயிட்டு போயிடுவேன். ஒன்னும் போட வேண்டாம் கம்முடு நான் பாத்துக்கிறேன். கொடுக்கறத கொடுத்த குருடியும் தண்ணிக்கு போவாங்க. நாங்க தானமாடு நீ மடமடன வீட்டுக்கு போய் நங்கையாட்ட போய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு வாவோ. அப்படியா? நங்கையாவோட காணம் கவனம் வந்துட்டு போ. நம்மளுக்குள்ள என்ன போ இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டுக்கிட்டு. ஆமாமா ஆமெல்லாம் 6 ரூபா பங்கும் பங்காளி உடைஞ்சாலும் பத்து உள்ளுக்குள்ள வரைக்கும் உடைஞ்சாலும் பத்து உள்ளுக்குள்ள தம்பி வீட்டுக்கு போ. அண்ணா ஏன் புள்ள என்னங்க ஏன் பேசுற? அங்க வந்து வார ஆள் வந்திருக்கிறானு. ஆறு எப்படிங்க பாரு வந்து வார யார் வந்திருக்கிறானு. ஓஹோ ஆறாள் வந்திருக்கிறாங்களே. உனக்கு நீங்க அண்ணாரு கேட்டு குழந்தனாரு குழந்தனாரு குழந்தனாருன்னு அரைக்கோழி மட்டும் வைக்க 5-6 கோழி அதை பார்க்கும். ஆமா ஆமா குழந்தனாரே வந்தாருவாங்க போனாங்க குழந்தனாரே. நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கங்க. எப்படி ஒழுக்கிட்டு வாரீங்க? ஆமாங்க வர வர செலவாய் வந்துருச்சுங்க. கண்ணுல தண்ணிங்க கூட்டம் கண்ணுல தண்ணி இப்படி ஒழுக்கிட்டு வந்திருக்கு என்ன வியாபாரம்? நாங்க அன்னம் போட்டு ஐயோ அன்னம் போட்டு அடியால் அடிச்சு இந்த வாங்கலாம் வந்து வாங்கலாமல வந்து கேட்டனுங்க. நாங்க நான் அப்ப கல்யாணம் ஆனது பண்ணிட்டு நாங்க ஆமா ஆமாங்க நாங்க கல்யாணத்தை பண்ணிட்டு கொண்டாட்டி சொல்லி விட்டா எத்தனை நாளைக்கு நாம இப்படியே இருக்கிறது. ஏதோ உங்க காடுகாரையெல்லாம் பங்கு வாகம் இருக்குதுல்ல சுவாமி அதையெல்லாம் போய் பங்கும் பங்காளிகளை பார்த்து உங்க பங்கு வாகத்தை எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி தாட்டினாலுங்க. அப்படியா? காவல ஐயோ நான் இங்க வந்து அண்ணங்கிட்ட சொல்லல அண்ணமார்களுக்கு கோபம் வந்து குதிரைச்சவுக்கு எடுத்து அது மின்னு வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டாங்க. நாங்க ஐயோ இந்த மாந்தீப்பன் இருக்கிறாரு மாந்தீப்பன் ஐயோ திடுமுடுன்னு அடிக்கிறாங்க. நாங்க இல்லாம பூரா போயிடுச்சு கோவக்கார அவன் அப்படிக்கே பண்ணுவேன். ஏதோ நம்ம வீட்டுல அண்ணன் வந்து சொல்லி தடுத்து வீட்டுக்கு தாட்டி வலிக்குதுங்க. நாங்க பூரா ஒன்ன அடிச்சு வீட்டுக்கு போன பொண்டாட்டி வேலை வச்சு விடுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு உட்கார வச்சு தன் நங்கமார்கள் 12 வீட்டு பங்காளிக்கு கவனிச்சீங்களா ஒண்ணு கோடி பேசிக்கிறாங்க. என்னைக்கு இருந்தாலும் அடி அக்கா அதுதான் எனக்கு அன்னைக்கே தெரியும். என்ன தெரியும்? எப்படி ஆனாலும் பாம்பே அடிச்சா அடிச்சிடும் கொன்றோம் இல்லையா? அப்படி அரை அடி போட்டு விட்டோம்னா என்னைக்கு இருந்தாலும் அது நம்மளுக்கு ஆபத்து தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு அடிச்சவனுக்கு பாம்பு ஜாபு. அது போல இந்த குன்னுடையான கொன்னா கொன்றுக்கோம். நான் மூட்டுக்காரர் இருக்கோம் அதான் நாங்க இப்ப வந்து உயிரோட வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வந்து நம்ம வயலுக்கு கட்டுற உரிமை பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து சண்டாள இப்ப வந்து பங்கு வாங்க வேணும்னு வந்துட்டியா பரவாயில்ல கொடுக்காம முடியுமா? கொடுத்துதான் ஆக வேணும். எப்படி ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கின்றார் பங்காளிக 12 வீட்டுக்காரரும் ஒன்னா கூடி பேசுறாங்க. அவனை நீ சும்மா விட்டா உடனே நாயம் போட்டுருவான்டா. நாமளும் எத்தனை நாளை அவனை கொல்லாம சொல்லி எத்தனை சூழ்ச்சி வரணும் எத்தனையோ பண்ணணும் ஒன்னும் பண்ண முடியல. நினைப்பு தேண்டா பொண்ணைக்கு பாத்தீங்களா வேலைக்கு வச்ச முழு காலுக்கு பட்டாப்பட நம்மளை பார்த்தா எச்ச முழுங்கிற நாய் முன்னால வந்துட்டு பங்கு வாக மேல கேட்கறேன் ஏனுங்கண்ணா நானும் குதிரசல்கள் 4 முடிக்கி பார்த்து ஓடிடுவான்னு பாத்தீங்களா என்ன சொல்றான் பாத்தீங்களா? நாயம் போடுற படிக்கிற நேருக்கு நேர் நின்று எதிர்த்துக்கிட்டு பேசுறேன். நல்லா பொண்டாட்டி போடுற மந்திரம் பாத்துக்கா. ஐயோ பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பான். என்னங்கண்ணா இதுக்கு ஒண்ணு என்னங்கண்ணா பண்றது? அரே கத்தனை பூரா அவைகளுக்கு பங்கு வாங்க இப்ப முக்காவாசி நம்மளுக்கு 12 வீட்டுக்காரருக்கு ஒரு பாகம் அதுல சரிவங்க அவனுக்கு இருக்கு பூரா அவனுக்கு. அப்புறம் அப்படி நியாயம் போட்டான்னா சரிவங்க அவன் முடிக்க நம்மளுதெல்லாம் போயிரு. அதனால உடனேயே நாமளே அக்கட்டு விடாம நாமளே இறந்த மேடு காடு நாம ஆடு குட்டியை மேய்ச்சிக்கிட்டு கிடக்குதுல்ல அந்த உடக்கா மட்டும் வைக்காத ஓந்தி வர காடு 9 வல்லம்
காப்பராணி முட்டை வைக்காத வாரவனக்காடு, பண்ண முளைக்காத வருமானக்காடு, 12 வெள்ளம், ஆமா, சுக்காக்கல்லு மேடு. மேடு. ஓ, இந்த பல்ல பதவி விட்டோம்னா இது ஒண்ணுக்கு ஆகாது. பாரு, மழை பெஞ்சதுன்னா அவன் என்ன விளைச்சால் மகளி வந்து நிறவிக்கிட்டு போய் ஒண்ணு விளங்க எல்லாமே எடுக்க முடியாது. ஒரு ஓக உழுது பார்ப்பேன். ஆமா, அல்ல எல்லாமே ஒண்ணு வராதா, அப்புறம் உடனே பார்த்து போட்டு கெட்டுன்னு வந்து போயிடுவேன். அண்ணா நல்லா நீங்களே பாத்துக்கங்கன்னா ஏனுங்கண்ணா, அண்ணா நீங்களே போய் உழுதும் கூப்பணும். இல்ல இதை கொடுத்தா காடு கொடுத்த மாதிரி மாச்சு, உண்மைதான். முன்னடியா வாங்கிட்டு போன மாதிரி மாச்சு, முன்னடியா முளைச்சு மேலுக்கு வருவானா, கெட்டுன்னு வந்து போனா நாசமாவே போயிடுவான். அடியோட இதுக்கு தேண்டா பாம்பஞ்சி ஆகாம தடிய முடிக்காம உங்களுக்கு கால் தேடுங்கன்னா கொஞ்சம் கோணம், மத்தபடியே வேற எந்த குறையும் இல்லை. இதுக்கு தேண்டா என்ன கட்டு போட்டு கெட்டிக்காரன் போங்க, தேவையில்லை. அப்படி என்று வங்கும் பங்காளியதானே முத்தும் நினைச்சாரே மரியம் முத்தும் நினைச்சாரே ஒரு கோடி யோசனையே யோசனையே நினைச்சாரே முத்தும் நினைச்சாரே ஒரு கோடி யோசனையே யோசனையே பத்தி நினைச்சாங்கோ வரிய பார்த்தும் நினைச்சாரே யோசனையே நினைச்சாரே பார்த்து நினைச்சாரே கோடி யோசனையே மங்காரி. எதுக்கு நாம வீட்டுல போய் குடையான பார்த்து காட்டு கூட்டிட்டு போயிடலாம், காட்டுல கூட்டிட்டு பங்குவாங்க காட்டுற இதெல்லாம் உம்மனக்கு தேண்டா ஏண்டா உன்னோட முதல்ல நாங்க ஊரா முதலுக்கு பிள்ளையாவா உறந்திருக்கோம். ஆமா, அதனால இல்ல உங்களோட ஊரை நீக்கே வச்சு அடிச்சு போ படத்துக்கு கொண்டு காட்டி. ஆமாடா. ஓய் எங்க வந்தா குடையா காப்பி இது கொடுத்தியா? வந்தானா? நம்ம வீட்டு வந்திருக்கிறேன். அவன் பெரிய வீட்டுல இருப்பானாட்டு. பெரிய வீட்டுக்கு போயிட்டானா முண்டக்காரன்? நான் கடைக்காரன் கூட பேசிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். பேசிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு அதான் புடிச்சுக்கிட்டு பழமதே ஓஹ போனா போச்சா தடு. குன்னுடையா தம்பி, அண்ணா நான் இங்க இருக்கிறேன். இங்க இருக்கிறியா? குன்னுடையா திண்ணையில குறை வச்சுட்டு போயிட்டாங்க. உட்கார்ந்துகிட்டு இருக்கிறியா? காப்பியில தண்ணி குடிச்சியா? காப்பியில தண்ணி குடிக்க முடியாது, காப்பி குடிச்சேன். காப்பி குடிச்சியா? சரி சரி, சாப்பிடலையா? அதான் நாங்க போறோம். சாப்பாடு செய்யறாங்களா? சரி சரி, மேல எந்திரி எந்திரி மேல. அண்ணா ஓய் அண்ணா இல்ல பரவாயில்ல. நீயும் ஏதோ வாருக்குடைய ஆளாயிட்டு அப்படி ஆளாயி தோளாயி தோளுக்கு மேல வந்து நிக்கிற. ஏன்னா நீதான் பங்குக்கு வாரிசுகாரன், நீ வந்து வந்து வாங்க வேணும்னு கேட்கற. எங்கேயும் போகாம இருந்திருந்தேனா நீ கேட்கறது என்ன? உனக்கு காலாகாலத்துல கண்ணை ஆழம் பண்ணி மூக்க நீளம் பண்ணி அரே உனக்கு பங்கு வாகங்களை எல்லாம் கொடுத்து ஊடும் குடி ஆக்கி வச்சிருப்பேன். அப்படியா அண்ணா? எனக்கு போடு இந்த யோசனை பண்ண பாரு. உனக்கு எப்படி உனக்கு நீங்களே ஊர் விட்டு போயிட்டீங்க. ஆமா இருந்திருந்தா பண்ணிருப்போம், போயிட்டீங்க. பண்ணிருப்பாங்க, கருமாதி இருந்திருந்தா போனா பரவாயில்ல. உனக்கு வேணும்ங்கிற உன்னுடைய வந்து வாகத்தையில கூட்டிட்டு போய் காட்டுறேன். சரிங்க சரி வாங்க போலாம் என்ற வார்த்தலோர் பங்கும் பங்காளியதானே வந்த பாரு காடுவேடி சாமிய காடுவேடி வங்காளியோ சாமி வங்காளியோ அல்ல போறதையா வந்த பாறை கடுவேடி சாமிய காடுவேடி பாருங்க பங்காளி அரங்க கர்மனை கூட்டிக் கொண்டு ஒன்று கூடி சாமியா ஒன்று கூடி சாமி அண்ணன் தம்பி ஒன்று கூடி அங்கே ஒன்று கூடி வீடு விட்டு அவிய காடுவேரி கொண்டோடையா வனம் கடந்து வாராங்கோயா இந்த வார்த்தையா என்னது? நல்ல செம்மண்ண காடு கல்லக்கா ஓட்டம் அருமையா வரும் பாத்துக்கோ. ஆமா சரிண்ணா. அடே உன்னுடைய அப்புறம் பாரு உன்னோட பங்கு பாகம். சரி
நீ இப்படியே வணக்கம் எடுத்துட்டீங்கன்னா கோபி வரைக்கும் பூரா இது பூரா உண்றதே என்னோட ஆமா கோபி வரைக்கும். அப்புறம் நாங்க என்னோட வங்க வாக்கு நாங்க என்ன பண்றோம் எங்களுதையே உழுக மாட்டாத சும்மா கிடக்கும். சரி ஏன்னா பாடுபட்டு ஒண்ணுமே பயிர் ஆகிறது இல்லையா? அப்படியா? எல்லாமே இல்லப்போ. ஆமாடா எதாச்சா சரி எல்லாமே விளையறது இல்ல. இப்படி எல்லாம் இருக்கிற போது நாங்க என்ன பண்றோம் எங்களை இந்த பண்டம்பாடி ஆடு குட்டி மேய்ச்சிட்டு கிடக்குது. சரி சும்மாவே கிடந்ததுனால நம்மள வங்க போற அங்க வா ஒரே முள்ளு முடக்கும் ஏறிடுது. உள்ள குழங்காதனால இப்பத்தே இந்த செம்மனுக்காடு நாலு வெள்ளம் தாராளம். இந்த அது எங்க காடு இந்த அட இந்த முள்ளு முடக்கு ஏறி எப்ப வெட்டி காடு நடுவுக்கு வந்து போறேன் அடியோட போயிருவானவே. நானே போறேன் அரக்கேடு போறேன். உன்னுடையா எங்க வந்து வாகமெல்லாம் நாங்க வெள்ளாம வரணும் பச்சு பழிச்சுட்டு இருக்குது. இதெல்லாம் உங்களோட காடு சும்மா கிடக்க காட்டு பூரா முள்ளு முடக்கா இருக்குது. இந்த வாத்தியா முடக்கா ஆமா நல்ல மேடுவா அருமையான காடுறா. இந்த பூரா இந்த தலையெல்லாம் உளுந்து பூரா குப்பகாத்த காடு. இந்த முள்ளு முடக்கு வெட்டினு வச்சுக்கோ. பவன் பவன் பவனான காடு. இந்த காடு மண் போட்ட பொண்ணு வேலையும் பாத்துக்கோ. பொண்ணு விளைஞ்சிரு. ஆமா இது இந்த இருக்குது. ஆமா பள்ளம் இது அதை விட அருமையான காரணம். ஓஹோ தண்ணி மட்டும் கட்டினா பார்த்து மழையே போட முடியாது. என்ன மழை வேக வேண்டியது இல்ல மழையே போட முடியாது. பூரம் போயிடும் பள்ளத்துல. எங்க போகுது தண்ணி ஊர ஏகமா பாஞ்சுக்கு. அப்படி ஒரு பள்ள காடு பாத்துக்கோ. எல்லாம் நீ பொண்டாட்டையும் சேர்ந்து நலப்படத்தி வெள்ளாம பண்ணீங்கன்னா தண்ணி வரைக்கும் பால் பாலை பொங்கிரும் பாத்துக்கோ. பொங்கிரும் பொங்கிரியா என்று சொல்லையில அப்ப சொன்னார் நுழையா தருவர். ஐயோ அண்ணா உங்க மனசு ஆறுக்கு வருங்கெல்லாம் உங்களுக்கு என்ற மேல கொல்ல பிரியும் இருக்குங்காட்டுத்தேனோ இத்தனை காடு கரையெல்லாம் கொடுக்குறீங்க. ஆமா என்ற பொண்டாட்டிங்க கூட சொன்னா போய் பங்கு பாகமெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொன்னா நானும் கூட பயந்து அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி ஐயோ உங்க மனசு ஆறுக்குங்க என்ன வருது நான் சீக்கிரம் ஊடு போகணும் கண்ணோ. அப்படியா தாமரை காணம் காணம்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா அப்படியா? ஆமாங்கண்ணா அப்படியா? ஆகிறப்பா உன்னுடைய வா வீட்டுக்கு போய் சாரா இன்னொரு நாள் வெய்யத்தால சாயங்காலமா போனா கிடக்குது அண்ணோ. சாப்பிட்டு போக இந்த மாதிரி எல்லாம் கிடையாது என்ற ஊட்டுடைய தாமரை நான் வரட்டுன்னு சொல்லி வழி மீது விழி வச்சு வரும் வழி காத்திருப்பான். அந்த தாமரை 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 தாமரையா போய் என்னைக்கும் ரெண்டு பேரும் சேரத்தான் சாப்பிடுவோம். சேரம் ஆமா உங்க வீட்டுல வார நங்கையா முன்னால இருந்தா ஏழுங்க அப்படிங்குது. நீங்க இல்லைன்னா அவன் போறான் கொள்ளையில போனோம் அப்படிங்குது உங்க வீட்டுல. அடே உன்னுடைய நாங்களும் கல்யாணம் கட்டிட்டு வந்தாப்புல அப்படித்தான் பொண்டாட்டி முதல்ல இருப்போம் நங்கையா. ஆமா ஆமா அப்புறம் நாளாக அப்புறம் அவ்வளவுதே என்ன சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க. காடு கரையில இருந்து வந்தா மறையிலேயே வச்சுக்கிட்டு நிற்பான் தண்ணி. இன்னைக்கு அப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க கூட உங்க வாரத கண்ணல கண்டு அப்படியே எந்திரிச்சு நிற்பான். இன்னைக்கு இன்னைக்கா எட்டிய வச்சுட்டு போறாங்க. ஆமா எப்படி சத்தியில சோறுக்கு போட்டு தின்னுவோம். ஏதோ ஒன்னா ரெண்டா உறக்க வரையில் கம்பெனி இருப்பாங்க. ஆமா ஆமா அதுக்கு மேல இருக்கு. அதுக்கு முன்ன எல்லாம் நங்கையாதே நான் முதுகுதாக்கிறேன் வருவா தேய்ச்சிடுவாங்க. அப்புறம் தலைதாக்கிற துண்டெல்லாம் கொண்டுகிட்டு வருவா. துண்டை கொண்டுகிட்டு வந்து வச்சுட்டு முதுகுதாக்கிறோம்னு கிச்ச கிச்ச பொறுத்து வர. ஓ கிச்ச கிச்ச பொறுத்து பொண்ணா ரெண்டா பிறந்துட்டா அப்புறம் முதுகு நாம கோமண துணி முறுக்கி அப்புறமா வரமாட்டாங்க. அது மாதிரி உனக்கும் அப்படித்தே முதுகுக்கு அப்படித்தே இருக்குன்னா போக போக பாரு இருக்குது. சரிங்க நான் போயிட்டு வரணுங்க. அப்படின்னா போயிட்டு வாட உன்னுடைய காடு கரையெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணிக்க. நான் ஒரு நாளைக்கு பின்ன பிறகு நம்ம வீட்டுக்கு தாமரை கூட்டிட்டு வா. கல்யாணம் வச்சுட்டு வந்திருக்கிற பங்கும் பங்காளியை கூட்டு ஒரு நாளைக்கு இருந்து விருந்தாடி போகணும்ல. கூட்டிட்டு வந்தீங்கன்னா தாமரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டை மறுத்து போட்டு சாமி கூட்ட போடுறீங்களா? அறுத்தவங்களுக்கு குளிர சிக்கன் விருந்தை போட்டு விருந்து வச்சு மருந்து வைக்கிறவங்க. சரிங்க அப்புறம் அதே சாப்பிட்டு 2 நாளைக்கு இருந்துட்டு போல கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன். போயிட்டு வாருங்க என்று விடைபெற்ற குமரையா தரவர்தானே தன்னோரையோ வீடு உதறி அம்மா வீடு உதறி தருவே மண்ணே அம்மாரே தன்னோரையோ சத்தியோ
அப்படி வீட்டுக்கு வராரு வெக்கு வெக்குன்னு அவைய ஊனிட்டு தடியை ஊனிட்டு அப்படி வரையில ஐயோ ஏன் பேசுற இந்த பங்கு பங்காளி போட்டு வாங்கினே இந்த வேர்வைக்கு பூரா எரியுது போய் வீட்டுல சொல்லவா முடியும் முன்னாடி நடிச்சு போட்டாங்கன்னு சொல்லி பொட்டு பொட்டு பொட்டுன்னு தடியை ஊனிட்டு வராரு சொல்ல முடியுமா? ஆமா மானக்கட்டா போட்டுருக்க முடியும் சித்தோடு மாப்பிளமா வாரது கடை அப்படி வருகின்ற பொழுது தாமரக்கவலத்தில் சின்ன மேல நினைத்து இன்னும் அண்ணவரை காணம் காணம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டார் ஐயோ சாமி வாங்க வாங்க வந்தா போச்சாரு நிறைய முழங்கால் வரைக்கும் உழுதி போ போயே முன்னாள் தண்ணி வச்சிருக்க போய் எல்லாம் கழுவிட்டு வர மூஞ்சியை சாப்பிடலாம். சரி இதான் கழுவிட்டு வரணும். பொழுது எங்க இருக்குது? ஆமா ஆமா நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. சாப்பிடுறீங்களா? வேண்டாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டு சரி போய் கழுவிட்டு வா. ஆமா வேண்டாங்க அப்ப கிருணியா தருவம் தான் வளர்த்து மாளிகளே வந்து சுட்டு பல்வலைக்கு பகவான பக்தி உண்டு, சுட்டு பல்வலைக்கு சூரியன பக்தி உண்டு. தண்ணி போய் வெந்தண்ணி வாக்கறாப்படையே இருக்குது. தண்டாகம் கூட்டம் போட்டு தண்ணி வட்டா போற எரிவி அப்படி மச்ச தண்ணியானது மோந்து அதை மோந்து பாக்குறாங்க. எடுத்தா தீர்ந்தது. அப்ப முடியாதவர் தானே சாமி கொழுந்து தரமொழி என்ற உன்னோடையான் வாராரேயாம் தர்மன் வாத்து தலை ஓடச்சு வாராரேயாம் உன்னோடைய அந்த துண்ட குண்டு எடுத்தா துண்டுங்களா? ஆமா அது நெறியில வச்சுக்கிட்டு நிக்கிறோம். கொண்டா என்ன சொல்ல தர்மன் தான் வட்டி. அப்ப நீராடி நீர் ஒழிஞ்சு நீதி உள்ள ஆளாள சாமியானவர்கள் ஆடை ஆபரணமானது மாத்தனார். யார தொட்டா வாபமும் நீரை தொட்டா விலகும்னு சொல்லுவாங்க. தண்ணி வட்டோன்னையும் உடம்பு வெளுக்குன்னு இருக்குதுங்களே இல்லையா? தேவையில்லை அப்படி தண்ணியானது வரவே இல்லைங்க. என்னைக்குமே குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம இஷ்ட தேவதையை கும்பிடும். அவையலாட்ட நெத்தியில் திருநீர் போய் வச்சுட்டு வாங்க. நம்ம சாமியை நினைச்சு அப்ப சித்தமெல்லாம் சிவன் மயம் உலகெல்லாம் காக்கின்ற உலகளந்த வரந்தாமா எம்பெருமாம் ஆயவரே எங்க ஐயனம்மாளை இறந்த பிற்பாடு நான் வைப்பு சோத்துக்காக வழியெல்லாம் பிரிச்சு வந்தேன். தாமரைய கல்யாணம் பண்ணனொன்னே நம்மளுக்கு தாமரை வெந்தன்னைக்கு சாப்பாடு வேலைக்கு வெகு வெகுன்னு கொடுக்கிறான். உண்டாகிருவதா என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு அணிந்தார் திருநீரை அரகரா என்று சொல்லி அணிந்தார் திருநீரை சிவசிவா என்று சிவனாரை வேண்டி திருநீர் அணிந்து கொண்டு தாமரே ஓ பசி கருகரு வருது போ கிருகிருன்னு வருது போ. எனக்கு தெரியுமே. வருமுங்க ஐயோ நங்கையா கூட சாப்பிடுன்னு சொன்னாங்க. நீ வேற என்னை கேளுங்க என்னை காணம்னு பார்த்துட்டு போயிரு போட்டு சாப்பிடுற பார்த்துட்டு வந்துட்டு போச்சா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் எங்க உன்னுடைய அக்கறமா உட்கார வச்சு சாப்பிடுங்கோ மன்னா என்று மன்னா வென்று வாரும் மன்னா சந்தோஷமா உபசரித்தார் என்று சொல்லி அம்மானிங்கோ என்று சொல்லி வாரு என்றே சொல்லி அவனுக்கு
உபசாரமே செய்தாரே நம்ம செய்தாரே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தாமரை ஓ சாப்பாடு பிரமாதம் 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 போ. ஏன் தாமரை நல்லா இருக்குதுங்களா? என்னது இந்த கடலப்பருப்பாக்குறது முதல்ல என்ன குழம்பு இது? எங்க அம்மா வச்ச மாதிரி அதே மாதிரி இருக்குது ருசி மட்டும். அதே அதே அதே. ஓ இந்த கடலப்பருப்பு போட்டு கூட்டு. வாழைக்காய் கூட்டுங்க. ஓஹோ வாழைக்காய் கூட்டா? என்னவோ எங்க அம்மா வச்ச மாதிரி அதே மாதிரி இருக்குது. கைராசினா கைராசி போதாம எங்க ஐயன் அணைக்கிறவன் நெய்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. இன்னும் கொஞ்சம் ஊத்துடாம இருக்குது. இடம் இல்ல. இடம் இல்லையா? ஆமா ஆமா தாமரை. அதிகமா சாப்பிடாது. அன்னத்தை அலற புடிச்சா மண்ணனை மலர வாங்கும். ஆமா ஆமா. என்னைக்குமே சாப்பிட்டா கொஞ்சோண்டு இடம் வச்சிருக்கோம். ஏன் தாமரை தண்ணி இன்னைக்கு என்ன புளிக்குழம்பா இன்னொன்னு? ஐயோ ஆமாங்க. ஓ வெண்ட புளிக்குழம்பு அப்படி பிரமாத பிரமாத பிரமாதம். ஒண்ணுக்கு மீது ருசி அப்படித்தே இருக்கு. சாப்பிடுறது தெரியல தாமரை. இது என்ன ரசமா? போது வெள்ளலங்க பூண்டு வார் எப்படித்தான் மேல பதுங்கிட்டு பிரமாத 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 இளவரசமுங்க. இளவரசமா இத்தனையும் போட்டு நல்லா இடிச்சு போடுறதுங்கிறதெல்லாம். சின்ன பையனா இருக்கையில எங்க அம்மா எனக்கு இப்படித்தான் போட்டு கிண்ணியில போட்டு ஊட்டி 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 வளர்த்துங்க. அதுக்கப்புறம் நீ தான் தாமரை எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு போடுறேன். எங்க அம்மாளுக்கு அப்புறம் நீ தான் சொல்லுவாங்க தாய்க்கு பின்னால தாரம் அப்படியும். ஆமா தாமரை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ எனக்கு நீ அமைச்ச கஷ்டம் எல்லாம் நீங்க இடிச்சு போ. நீயும் கொஞ்சம் சாப்பிடு. நாம ரெண்டு பேரும் அங்க எங்க துடைக்கிறீங்க? கைய போய் கழுவிட்டு வாங்க. கழுவிட்டு வாங்க என்ற உடையாத்திரம் அந்த ராமரிடத்துலதானே சாமி அன்னம் மருந்து விட்டு எங்க ஆனாராக ஏது செய்வாரானாராக ஏது செய்வார் கையெல்லாம் கிளம்பிட்டு தாமரை வாய் கொஞ்சம் பருவல வளர்ந்து இருக்குது. வெத்தலை கொஞ்சம் போட்டு நல்லா எடுத்து வெத்தலை எடுத்தா மன்னா அப்படின்னு அன்னவருக்கு வேணும் என்று சொல்லித்தான். அப்பதான் அமர்கிறாச்சு. சரி மனூர் தேலையா மனூர் தேலையா மனூர் தேலையா மதுரை கரிப்பாக்கி மதுரை நல்ல கரிப்பாக்கி மனோர தாலையம் மனோரே மனோரே தேலையா மதுரை காலிப்பாக்கி மதுரை காலிப்பாக்கி நூறு தேலையே ஜூரோட தேலையாம் தேலையாம் துளி நல்ல கரிப்பாக்கி துளி கரிப்பாக்கி ஜூரோட தாலையம் ஜூரோரே ஜூரோரே தேலையில் துளி காலிப்பாக்கி எங்களை பாக்கி கலிப்பாக்கியம் அந்த முத்து சுட்ட சுண்ணாம்பி சாமி முன்னாலே வச்சாங்க அண்ண கோடி தாமரையா பார்த்து அளவா போடுறோம்மா. தாமரை பரவாயில்லையா? சாப்பாடும் நல்லா இருக்குது. அப்ப அத்தரமத்தான் போவந்தான் தரித்து சந்தோஷப்பட்டாரே உண்டு வாதியாரி ஒரு நேரம் அப்படி செவந்திருக்கு. அப்ப உனக்கு மேல அதிக பாசம் எனக்கு உண்மையில அதிக பாசம். அதனாலதான் கொடுத்த கைக்குமே போட்ட வாய் அப்படி செவந்திருக்குது. ஆமாங்க ஆமா. இன்னைக்குமே சாடிக்கேத்த முடியாது போன எந்த வர பிரமாத பிரமாதம் என்று சொல்லி இந்த கழுப்பு தொண்டனை கொண்டு சொல்லுவாங்க. சின்ன வாய் தொண்டை மேல வந்து சின்ன மேல இப்படியாக மன்னவன் தேவி 22 பேரும் நம்மளுக்கு வாழ வழி இல்லாம இருந்த நம்மளுக்கு தாமரைய கல்யாணம் பண்ணன உடனே நம்மளுக்கு காடு கரையெல்லாம் வாங்கியாச்சு. எப்படியாவது காடு கரையை நலப்படுத்தி வச்சவனா வெள்ளாம விளைக்கலாம்னு சொல்லி மன்னவன் தேவி 22 பேர் வந்தானே சந்தோஷம் பூரானந்து சாலம்மா நங்கோளந்து
இந்த மானங்கோழுந்தார் அம்மா அம்மா நாட்டில் இருவாளும் ஊரானை போது சாமாங்கோந்து சந்தோஷம் ஊராந்து சாமாங்கோந்து சந்தோஷம் ஊராந்து எம்மம்மாங்கோந்து அப்போ சந்தோஷம் பூரானஞ்சு இந்த மானங்கூடுந்து இருவசங்கோ ஒரு நாள் ஆகுது 2 நாள் ஆகையில எனக்கு ஒரு யோசனை என்ன காடு கரை பங்கு வாங்கமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஆமா இப்படியே வீட்டுல போடுறா எனக்கும் கைகாலம்லாம் ஒரே தளவா இருக்குது தாமரை உண்மைதானங்கள் மன்னா அதனால ஆனா கம்முன்னு இருந்தவனா நாளைக்கு மழை வேண்ட காலத்தால எல்லாரும் காடு விதைப்பாங்க ஆனா நாம விதைக்க முடியுமா முடியாது அதனால சரி நம்ம பங்கு பாகத்தை எல்லாம் போய் நலப்படுத்தி காடு கரையெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சிறுக கட்டி பெருகவாளுன்னு சொல்லுவாங்க அது போல இந்த வருஷம் விதைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம நாள மழை வேய வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க ஆமா 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 தாமரை வா போலாம் அகட்டுங்க சோழாந்தோட்டி கூட்டிட்டு போனா சோழாந்தோட்டி காராம்பரச்சி குடியாத்தல் வந்து அவரக்கம் விழிச்சு 4 பேர்களும் ஒன்று சோழ சென்று அந்த வட்டப்பாற காட்டுக்குத்தானே எங்க காடு நாடப்பாரத்தை கட்டாளாக போட்டாம்பார் உன்னாரையா அம்மா ஒரு சுடைய வாரானே கண்ணே ஓட்டம்பாரு நாடையா ஒரு சொடைய வாரானே அம்போ கருமால பாடுத்தோ அம்மா அமரசாமியாமா காரகாரம் வாரானே கண்ணே படுத்தோ சாமி வட்ட பாறக்காரு தேடி வாராங்க தாமரை ஏன் சாமி இல்லே இதெல்லாம் இச்சோட்டு மரங்களை எப்ப வெட்டி நாம சுத்தம் பண்றது செம்மனுக்காடா ஏய் இதெல்லாம் எங்க பங்கு பங்காளி நம்மளதெல்லாம் பங்காளி இது ஊரா இந்த காடா இதெல்லாம் செம்மனுக்காடு நல்ல காடாமா 4 வல்லமாமா வீடு இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல குடுக்கலையா நம்மளுக்கு கொடுத்தது எது அதை போய் பார்க்க நம்மளுக்கு கொடுத்தா அந்த இருக்குது பாரு அப்ப பின்ன நடக்க வேணா அங்க போன இங்க அந்த நிக்கிற காடு அந்த இருக்குது பாரு முள்ளுக்காடு ஊரா அது போல நம்மளது பெரிய பெரிய இந்த முதல் காடு எனக்கு இதெல்லாம் வாகமரமா இல்ல அது வாகமரம் தான் அந்த இருக்குது பாரு கமலே பூரா கல்லி முள்ளு முளைச்சு கிடக்குது இந்த கத்தாழ முளைச்சு கிடக்குது இதெல்லாம் பூரா நம்மளுது இதெல்லாமா ஆமா எனக்கு நாம எப்ப இதெல்லாம் நான் அரிசி பண்ண முடியும் அரிசி பண்றதா நாமளே ஆந்தா ஆகுமாச்சு வந்தால் ஆகுமா பங்கும் பங்காளிக சொன்னாங்க அட உன்னுடைய நீ சின்ன பையனா இருக்குங்காட்டி உன்ற காட்டுல வெள்ளாம பண்ற காடு இல்லாம சும்மா கடந்து பூரா முள்ளு முடக்கு முளைச்சு போச்சு ஆகட்டு வாங்க கோடாரி கொத்து கோடாரிகள் எடுத்துட்டு வாங்க உடனே நாம காடு கரைக்கு நடப்படுத்தலாம் வாங்க போலாமா தோட்டி ஓ வா வா நீ கவட்டர் நிக்குமு சரி சாமி எல்லாம் வெட்டி வெட்டி போடுங்க எனக்கு புல்லு ஒன்று வீட்டுக்காரி நானும் சரிங்க அதை இலை இழுத்துக்கிட்டு வந்து அப்படி வேலி மாதிரி ஓடல பண்ட மாதிரி வந்து போந்துரும் ஆமா சாமி அப்படி ஆகட்டும் அப்ப உடையாத்திரவனும் சோழாந்தோட்டியும் திரவண பாச்சராக வந்து நின்று சுவாமி யார நினைச்சாங்க எந்திரிக்கும் எம்பெருமா மாயவா ஆரணை மேல் பள்ளி கொள்ளும் ஆதி ரகுராமா மாய கிருஷ்ணா ஆபத்து பாண்டகா ஆத ரட்சகா வாழ்க்கடலே வள்ளி கொள்ளும் பரந்தாமா என்பெருமா மாயவரே உனக்கில்லாம எனக்கு யாரு துணைக்கிறாங்க நான் முதல்ல வந்து இப்ப காடு நலப்படுத்த போறேன் நல்லபடியா வேலகம் மாயவர வேண்டிட்டு குடியாத்தமும் செல்லாத்தியமன வேண்டிட்டு அந்த காடுகள் நலப்படுத்துறதுக்குத்தானே கள்ளி முள்ளே வெட்டி எல்லாம் கள்ளி முள்ளே கள்ளி முள்ளே காடும் இளம் சுத்தம் செய்த சுத்தம் செய்தார் கள்ளி முள்ளே வெட்டி 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 சுத்தம் செய்தார் சுத்தம் செய்தார் முஞ்சமுள்ளே வெட்டி முஞ்சமுள்ளே முஞ்சமுள்ளே முகநீளம் சுத்தம் செய்த
சுத்தம் செய்தாரு முஜமுள்ள வெட்டி எல்லாம் முஜமுள்ள வெட்டி எல்லாம் முஜமுள்ள வெட்டி எல்லாம் சுத்தம் செய்தார் அந்த காட்டுக்குள்ள பெரிய பெரிய கள்ளி முள்ளுகும் இன்னும் கார முள்ளுகள் இப்படி எல்லாம் இந்த முதல் காடு இருள் சூழ்ந்த வனமா சூரிப்புனைகள் வந்திருக்குது அதையெல்லாம் குடியாத்தரமலும் ஜோளாத்தோட்டி வெட்டினாங்க ஆராயம்மாளும் தாமர கவனிச்சியும் ஒன்றுமே வேலையா போடுறாங்க இப்படி வெட்டுனா ஒரு கங்க கூட சரிக்க முடியல ஒரு வாரம் 10 நாள் வெட்டுறாங்க கங்க கூட சரிக்க முடியல அப்போ குடியாக்க ஒன்று பார்த்தா என்னது அமரே நாம 4 பேர் வந்து இப்படி காட்டுக்குள்ள பொழுதுக்கு வெட்டுறோம் பொழுதோட வீட்டுக்கு போனா வெடியா தூக்கம் மாறுதல் சலுப்புல வராது இப்படியே வெட்டி தாமரை ஒரு அறப்பம் கூட சுத்தமாக இருக்குது தாமரை எப்ப சுத்தம் பண்ணி எப்ப வெள்ளாம பண்றோம் மழை வரைக்கும் எவ்வளவு முடியுதோ நம்மனால முடிஞ்ச விரலுக்கு ஏற்ற வீக்க முடியும் நம்மனால முடிஞ்ச அளவு பண்ணலாமுங்க இப்படி மன்னவன் தேவியும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இப்படி காடுகரையெல்லாம் நலப்படத்தை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தாமரக்கவலட்சியா அவர்கள் இருவேளை இழந்திருக்கும் எம்பெருமாம் அயவா எங்க வாச்சல் ஒரு பங்கும் பங்காளி இப்படி ஒச்சிதமான நிலங்களை கொடுத்து எங்களை காடுகரையெல்லாம் நலப்பட சொல்லியிருக்கிறாங்களே நாங்க என்ன பண்ணுவோம் என்று மாயவரை வேண்டி வருந்தினார் தாமரை அப்படி தாமரை மாயவரை வேண்டி வருந்துகின்ற பொழுது பால்கடலே வள்ளி கொள்ளும் மறந்தாமல் எம்பெருமாம் மாயவர் தானே வளநாட்டு காணாளன் வரகுன்னா பெருங்குடியார் நித்தம் 1000 பிளவருக்கு நீதி உள்ள காணாள சாமியனா பெரிய ஊடு பெரிய ஆதிக்கம் முடியார் தருவனுக்கும் பங்கும் பங்காளி இப்படி பாதப்படுறாங்கன்னா எப்படி ஊடு குடியமாக முடியும் நாமளே வாழ வழிவகுத்து கொடுக்க வேணும்னு சொல்லி அப்ப மாயவர் தானே நாமாலை வேதாரத்தே அவேதாரத்தே மாயே நாமாலை வேதாரத்தே அவேதாரத்தே அடுத்தாரே எம்பையரும் மாயோ இந்த வேதாளங்கள் காதலை கேட்டது ஆலமர வேதாளம் கொல்லிமர வேதாளம் ஒன்று கூடி வருகையதுவார் சாமி அனமலை வேதாளங்க கொல்லிமலை வேதாளங்கோ இப்படி எல்லாம் வேதாளங்க வந்து அந்த எம்பெருமா மாயூரத்துல தானே நல்ல சாமி அதிகரம் ஹரிராம சாமி ஒரு காலம் மண்டையிட்டு மறுகாலத்தண்டி எட்ட வந்து அப்ப வேதாளங்க தானே மாயவா எதற்காக கூப்பிட்டு என்ன காரணம் அப்பா வேதாளங்களே இந்த கொன்னுடையாருக்கு விட்டு இருக்கும் அந்த வட்டப்பாற காரிகளை சொல்லக்கூடியது வடநாட்டிலே வா சரிங்க அவர்கள் காடுகள் எல்லாம் நலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்களா பங்காளிகள் சரியான இப்படி வனமாய் இருக்கக்கூடிய முள்ளு காட்டுகள் கொடுத்திருக்கிறார் சரிங்க அவர்கள் நலப்படுத்திய காட்டில அதிலிருந்து நீங்க வெடிகிறதுக்குள்ள சரிங்க அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மரங்களை எல்லாம் பிடுங்கி வேரோட புடுங்கி நல்ல ஒரு வேலையா கொண்டு போய் ஒரு ஓரத்துல போட்டுட்டு சரிங்க வெளியே கூட சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க ஆகட்டுங்க யாருக்கும் தெரியக்கூடாது ஆகட்டுங்க போங்க அப்படியே ஆகட்டுங்க அப்ப இந்த 1000 கராபூதங்களும் வந்து அந்த கொடியாக்க தானே இந்த வேதாளங்களானதே அலங்காட்டிலேயே அம்மா
சாமியம் தன்னே வேளாங்கண்ணிலேயே அம்மா சாமியாமா வேதாகாலம் விழுக மேலும் சுத்தம் செய்யி அப்போ காட்டிரியே கண்ணே சாமியாமா சுத்தத்தையும் தன்னே இப்படி வெடியாம வந்த வேதாளங்களானது மரங்களை புடுங்கிற வேதாளம் மரங்களை பிடிக்கிற வேலையா போடுது கல்ல பொறுக்கிறது பெரிய பெரிய குண்டுக்கல்லை கிடக்குது எல்லாம் உண்டி கொண்டு போய் குளிர போடுது இப்படியாக வெளியேறதுக்குள்ள அந்த உடக்கா முட்டு வைக்காத ஓண்டி வனக்காடு 9 வல்லம் பண்ண முளைக்காத வருவனக்காடு 12 வல்லம் இப்படி காடு கரையெல்லாம் நலப்படுத்துது வேதாளங்கள் பவுனமார் அப்படியே காடு நலப்படுத்திடுச்சு இப்படி நலப்படுத்தி முள்ள கொண்டு போய் வேலியில போட்டு இந்த கல்ல பொறிக்கிற உத்திய குழிய போட்டு நாடு பக்குவமான முறை நலப்படுத்தியாச்சு இப்படி நலப்படுத்தி விட்டு ஆனமலைக்கு போச்சு இப்படி வேதாளங்க விடைபெற்றது இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில சரி ஏண்டாவன சோறு கொண்டுகிட்டு வாரேன் நீங்க நேரமே போங்க நான் சாப்பாடெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொண்டுகிட்டு வாரு போங்க அப்படியா நானும் சோழாந்தோட்டையும் போய் முள்ளு வெட்டுறோம் நீங்க 2 பேரும் புறவுக்கு வாங்க ஆமா ஆமா என்று சொல்லி வெட்ட உன்னுடைய தரவன் வட்டப்பாறை காட்டுக்கு வருகிறார் அப்படி வட்டப்பாறை காட்டிலே வந்து பார்க்கின்ற பொழுது அப்படியே பவரான் இருக்குது சோழாந்தோட்டி சாமி ஏடா ஏனுங்க உள்ள காணும் ஒரு முடக்க காணும் ஆமா சாமி தெரியலையா நம்மளாம் சுத்தம் பண்ணலாம்னு இருந்தோம் நாம வந்து 4 பேரும் முள்ள வெட்டி கல்ல பொறுக்கி எல்லாம் போட்டோம் எது பண்ணி ஒரு கங்க கூட சரிக்க முடியாம இருந்தது என்னவோ இத்தனை காடு நலமா கிடக்குது மனுஷனு நல்லா கிடக்குது ஓய் இதெல்லாம் பாச்சலவரும் உங்க பங்கும் பங்காளிக்க வந்தாங்க காடு கொடுத்த வையா விடையர் கூட வந்து எல்லாம் 12 வீட்டுக்காரரும் சேர்ந்து பண்ணி போட்டாங்களா இருக்கு அவைகளா பங்காளிகளா அதான் கொஞ்சம் தலைமையில கடை போட்டுருவாங்க வெளியறதுக்குள்ள இந்த வேலை யாரு வந்து செய்வாங்க நம்ம காட்டுல அதான் கேட்டேன் அதனால சரி நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம காடு வலிச்சு உடஞ்சாலும் 10 உள்ளு கொலையுவாங்க அண்ணன் தம்பினா விட்டா போயிரு தங்கும் பங்காளி நாளைக்கு வேணும்னு அவ்வளவு இடத்த வந்து பண்ணிருப்பாங்களாட்டு ஏன்னா உன்னுடைய தரவனுக்கு தெரியாது அந்த வேதாளம் வந்து வேலை செஞ்சது யாருக்குமே தெரியாம அப்படி அரிதாமன் கிருமி செஞ்சிருக்கிறது வேதாளம் எல்லாம் வந்து இதையெல்லாம் அறியாம சரி நம்மளுக்கு என்ன காக்காய் உட்கார பலபலம் விழுந்தாம காடு பழிச்சுட்டு இருக்குது என்று சொல்லி நெகிழ் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ராமர் சாப்பாடு கொண்டு வராங்க சாப்பாடு கூடையில எடுத்து வச்சு காராம்பரையம்மால கையை துணைக்கு கூட்டிக்கிட்டு சரி அப்ப அந்த வட்டப்பாறை கேட்டுக்கிட்டானே தலையில சும்மாடு ஓட்டி கூடை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு எங்க ராமனுக்கு நினைச்சுதானே அண்ணோவர்க்கு வேணும் அண்ணே வேணும் அருங்கேயா கொண்டு வரா அண்ணோவர்க்கு வேணும் அம்மா வேணும் அண்ணா கோடி கொண்டு வர மன்னவர்க்கு வேணும் வேணும் தங்கை வெண்ண கொண்டு வரா மன்னோவர்க்கு வேணும் அம்மா வேணும் மங்கி வேணா கொண்டு வர கூட நல்லா வேலை மேலே தும்பானையே சாமி அந்த கூடையரல்லோ அதலை மேலே அம்மா அதலை மேலே கொண்டு வரையே நடந்து அம்மா நடை நடந்து அரங்கேலையா வராளே அண்ணன் போலே நடை நடந்து அம்மா அண்ணனை நடந்தே அண்ணன் கோடி கொண்டு அண்ணே எங்க வேலை செய்யறாங்கன்னு பாரு ஏஞ்சாமி அவன் எங்க வேலை செய்யறாங்க நம்ம எசமாங்களும் என்ற வீட்டுக்காரரையும் பாருங்க ஏஞ்சாமி இந்த வேளாமரத்தை நெகிழ கொத்த வச்சு போட்டு இருக்கிறாங்க பாருங்க ஆமாடோ
ஆமா அவ குத்த வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஏஜாவே எனக்கு சந்தேகம் என்னது? நாம நேத்து வந்து வாக்கியில காடு பூரா அத்தான முள்ளுக கிடந்தது. சரி ஒரு நாள் வச்சு காடு பச்சு படைச்சுட்டு இருக்குது. பூரா 2 பேரும் சேர்ந்து புடிங்கி போட்டாங்களா? ரெண்டு பேரும் சொல்லுவாரு பூரா படைச்சுட்டு பிடிக்கி போட்டாங்க. காடு பவனாட்டு இருக்குது பாருங்க. ஒரு முள்ள காண கல்லு பூரா போருக்கு போட்டிருக்குது, முள்ள பூரா வெட்டி போட்டிருக்குது. சரி சரி கெட்டிக்காரு வாங்க. ஆமா 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 கால குத்துன்னு போட்டுறாங்க நிறைய. உள்ள மொத்தம் வேலை மொத்தம். ஆமா இப்படி வேலையும் கெட்டிக்காரு வாங்க போச்சாதுவா. ஏனுங்க பேசல தாமரே வாங்க 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 சாப்பிட வாங்க. அடங்கொண்டிய வந்துட்டியா? அங்க போட்டுக்கிட்டு என்ன பண்றீங்க? வாங்க. இந்த வார ஏன் தாமரே சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? ஆமாங்க. ஆமா எனக்கு பசியவே காணும். இவ்வளவு காட்ட வேலை செஞ்சிருக்கிறீங்க, அப்புறம் நீங்க பசிக்கானுங்கிறீங்க. நாங்க 2 பேரும் தான் வேலை செய்யலாம் வந்து பார்த்த நானும் சோழாந்தோ டீம். சரி ஐயோ என்ற பார்த்தால ஒரு பங்கும் பங்காளிகளுக்கு மேல அமௌண்ட் போய் பாத்துக்கோ. அரக்கோழியா எங்க அண்ணன் தம்பியை காடு கரை கொடுத்து வையும். அந்த 12 வீட்டுக்காரர் வந்து வெடியா இந்த காடு போல அப்படியே நலப்படுத்தி போட்டாங்க. தாமரை இருந்தாலும் இருக்கா பழிச்சுன்னு கரிக்குமா பெருவத்தலை மட்டா கரிக்குமா என்ன உங்க மேல ஒரு பேரப்ப இல்ல எனக்கு அவில தவிர 6 இருக்கிறாங்க எனக்கு காப்பாத்துறதுக்கு. எப்படி பங்காளி வேற சொன்னோம் இன்னும் இருக்கு என்ன கல்லது தெரியல. தேவையில்லைங்க உடனே சாப்பிடல வாங்க அப்புறம் பேசிக்கிறேன். அவ்வளவு அப்ப வட்டப்பாற காட்டிலே உன்னுடைய தருமணம் தாமரக்கவளத்து 22 பேர்களும் சோழாந்தோட்டை ஆராம்பரசியோடு யாவர்களும் அந்த சாதங்களை கொண்டு வந்து சாப்பாட்டு எடுத்து உருட்டை கொடுத்தாங்க தாமரக்கவளத்து. அப்ப யாவரும் வட்டப்பாற காட்டிலே உண்டு பசியாரி ஒரு நேரம் பூரணிச்சு சால மனம் குழந்து சந்தோஷமாக வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா காடு நலப்படுத்தியாச்சு காட்டு என்ன வேலை, ஒரு கல்லு பொறுக்கிற வேலை கூட இல்லை, ஒரு முள்ள பொறுக்கிற வேலை பழிச்சு என்று பிரியப்பட்டு வீட்டுல வந்து இருக்கிறாங்க. அப்ப எங்க ராவணக்கவளர்ச்சியானவர்கள் எனக்கு ஒண்ணு பொறுக்குது பயனா உள்ளயோ அது யோசனைங்க எங்களுக்குள்ள பொறுக்கிறதுலயே இருந்தோம். என்ன அப்படி யோசனை? ஆமாங்க காடு கரையெல்லாம் நலப்படுத்தி இருக்கோம். ஆமா இப்படி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோமா. ஆனா மழை பெஞ்ச காரத்தால எல்லாரும் விதத்தானியம் கொண்டு போவாங்க விதைப்பாங்க. ஆனா நாம விதைக்கிறதுக்கு புளிச்சபடி விதத்தானியம் இல்ல, ஓட்டுறதுக்கும் மாடு இல்ல. எப்படி ஏர் ஓட்டுறது? ஏந்தாமரை. ஆமா இதெல்லாம் நான் மரமச்சவே தண்ணி ஊத்துவாங்க. மழை வெயிட் இந்த பங்கு வாங்கமெல்லாம் கொடுத்தவங்க இல்லைன்னா சொல்லி எதுக்கும் போய் எனக்கு பங்காளி என்ற மேல கொல்ல பிரியும் பாத்துக்கோ கொண்டு போடுவாங்க. நான் மட்டும் கேட்டா எனக்கு எதுவும் இல்லைக்க மாட்டாங்க. அதனால கவலைப்படாத. அதனால உடனே வங்கு பங்காளி கிட்ட போய் விதத்தானியை வாங்கிட்டு ஓட்டருக்கும் மாடுக வாங்கிட்டு வந்தா சரிங்க. அதைத்தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி தாமரை மழை வெயிட் அப்புறம் போய் கேட்டுக்கலாம் பேசி போடுங்க. இப்படி மன்னவன் தேவி 22 பேர் வீட்டுல பேசிக்கிட்டு அன்றைய தினமானது தன்னுடைய பெரிய வீட்டுல படுத்து உறங்குறாங்க. அப்படி இருக்கையில இழந்திருக்கும் எம்பெருமா மாயவர் பார்த்தார். உன்னுடைய தருமணம் தாமரக்கவளம் செய்யும் இந்த காடு கரையெல்லாம் நலப்படுத்தி வச்சுட்டு வானம் பார்த்த குழப்பா இருக்குது மழை வெயிட்னு சொல்லி நாமளே காக்க வேணும். ஏன்னா குடத்த வரத்துல குறைகள் வந்து நேராமல் வந்த வரத்தில் குறைச்சல் நேராமல் இருக்க வேணும். பெரிய ஒரு பேர் நடக்க வேணும் என்று சொல்லி எம்பெருமாமாயவர் அரைக்கும் கருமருந்தை அள்ளியே விட்டிருந்த தொலைக்கும் கருமருந்தை தூக்கியே விட்டிருந்தார் மாயவன். அப்படி வெந்நீரை விட்டிருக்கின்ற பொழுது அந்த வானத்தில்தானே
ஊசி வளம் என்ன மின்னியே நாட்டியராதா முறி போலே காலையரங்கி ஊசி வளம் என்ன மின்னியே போடு போடை போலே காலையரங்கி வாசி போல காலரங்கியே நாட்டியராதாம் பெருத்தவல்லம் இப்படி வெளியானதுக்கு மலைகளானது வென்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த ஊடு போற உலகுது பெரிய ஊடு துணியாக்க ஒன்று கொரட்டை ஓடு தூங்கிட்டு இருக்கிறார். ஆமா தாமரக்கல் வச்சு குண்டாவை எடுத்து வைக்கிறதும் எடுத்து வைக்கிறதும் இப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க பிரியப்பட்டு வள வேக கண்டு. அப்ப மாயவன் திருவியிலே பச்சு பச்சுன்னு வெடியுது கிழக்க விளத்து கிச்சான் கத்துது அங்க விளத்து கதிர உதயமாகறார். அப்போ புரியாக்க வந்து கொரட்டை ஓடு படுத்திருக்கிறார். ஆமா மறுபடியும் ஏன் பேசுறீங்க அண்ணா? தாமரை கம்புன்னு இருக்குமாண்டையா? நான் எங்கேயோ அந்த காடு கரையெல்லாம் போய் முள்ளு முடக்க வெட்டி கல்லுக்கரடை தூக்கி கை காலெல்லாம் கப 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 கபன்னு வலிக்குது. அப்பத்தே நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். உனக்கு எந்த நேரம் கொடையிற உழப்பையாத கம்புன்னு இருக்குமாண்டையா? நான் வந்து இப்ப கொடையிற ஏன் தான் வர கம்புன்னு இரு. வெடிஞ்சு போச்சு எந்திரிங்க. அடங்குனியா வெடிஞ்சு போச்சா? இப்பத்தே நல்லா தூங்கிட்டு இருந்து பாத்துக்கோ. ஆமா தூங்கிட்டு இருந்து என்ன பண்றது? ஒரு என்ன இப்படி மண்டு வச்சிருப்பீங்களா? வெள்ளம் போகுமே தாமரை எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்ல. எங்காவது இன்னைக்கு ஏமாந்து ஈடு ஒழிச்சிடும் தெரியலையே. ஏமாந்தா அப்படி பயக்கமெல்லாம் மாட்ட பயந்தா கூட உன்னை எழுப்பி ஒன்னும் கூட்டிட்டு போயிருவேன். ஆமா ஆமா ஏன் தாமரை? ஏனுங்க இல்ல இல்ல ஒண்ணுக்கு போன இங்க தானே ஈரமா இருக்கு. என்ன அங்க இடம் பூரா குண்டாவை வச்சிருக்கிற என்னது அத்தனையுமே போச்சாது போங்க. வெடிய வெடியா மழை பெஞ்சு ஊட்டுக்குள்ள எல்லாம் ஒழுகுதுன்னு அங்கெல்லாம் குண்டாவுகளை எல்லாம் வச்சேன். மழை பெஞ்சிருக்குதா? எழுப்பிட்டுருக்கலாம். போய் பாருங்க மழை பெஞ்சு ஊரை எங்க பார்த்தாலும் தண்ணி மாயமா இருக்கு. அதனால எனக்கு ஒரு யோசனை. மழை பெஞ்ச காலத்தால நாம இப்படி ஏரி எல்லாம் போட்டிருந்தோம், எல்லாம் போட்டுட்டு வந்தோம். நம்ம காடு கரையெல்லாம் விதப்பு விதைக்கிற அளவுக்கு காடு நனைஞ்சிருக்குதா, எப்படி இருக்குது என்னன்னு போய் பார்த்துட்டு வரணும். ஆமா. ரெண்டாவது உடனே வாச்சல் ஒரு போய் பங்கு பங்காளி கிட்ட ஓட்டுறக்கு ஒரு ஏறும் காடு விதைக்கிறதுக்கு விதத்தானியங்களும் போய் வாங்கிட்டு வரணும். அப்படியா? ஆமாங்க ஆமாங்க. ஏனுங்க நான் போய் இந்த காடு கரையை முதல்ல பார்த்துட்டு வரேன் என்றதோட்டு தெரியும். அந்த கொக்கை கட்டுங்க நீ பார்த்து எல்லாம் பண்றதுக்குள்ள ஈரம் காஞ்சி போய் காடு ஈரம் காஞ்சி போச்சுன்னா அப்புறம் முளைக்காதுங்க. போய் பார்த்துட்டு வர பொருள் வட்டப்பார காரோதடி காரோதடி வட்டப்பார காரோதடி காரோதடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன இவ்வளவு வசதியா போயிட்டா இருக்கிறீங்க? நம்ம நடக்கவே முடியல பின்னாடி. ஆமா, இங்க என்ன பண்ற? வட்டப்பாறை காட்டுக்குள்ள சாமி நான் பாருங்க, ஏதோ வட்டப்பாறை காட்டுல மழை பெஞ்ச நேரத்துல ஏதோ உழவு ஓட்டலாமா நடக்கிறது.
மழை பேஞ்சு கிடக்குது. இசமாங்க காடு புது ஏரி போட்டிருந்தது. வெள்ளம் வந்து இது உடைச்சுதான்னு பாக்கலாமனு வந்தேன். ஆமாமா. சரி 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 சொல்லா தொட்டி. அதெல்லாம் ஒண்ணு அப்படியே இருக்கு பாக்குறோம். ஆமாமா. ஒண்ணு உடையில. உடையிலைங்க. காடு நனைஞ்சிருக்குதா? நனைஞ்சிருக்குது பாருங்க. எவ்வளவு ஒரு அளவுக்கு மேல இருக்கு பாருங்க. தோண்டி பாருங்க. இது தொட்டு பாக்குறேன். தொட்டு பாருங்க. ஆனா நல்ல காடு பதம் அருமையான மழை பெஞ்சிருக்குது நம்மளுக்கு. ஆமா ஆமா. பருவத்து மழை. ஏப்பா ஏனுங்க இப்படி காடு விதைக்கல நம்மளது. ஆமா சாமி. இன்னைக்கு உழவு ஓட்டுனா கலப்பை மண் ஓட்டுமா? என்ன சாமி மழை வேஞ்ச காத்தால உழவு ஓட்டினாத்தான் விதைக்க முடியும். விதைக்கிற சரிங்க. காடு உழவு ஓட்டுறதுக்கு பக்குவமா இருக்குதா இல்ல கலப்பையில மண்ணுக்குன்னு ஒட்டுமான கேட்டேன். இல்ல இல்லைங்க அதெல்லாம் பக்குவமா இருக்கு. கிடந்த காடு. ஆனா கொண்டுட்டு வந்து முதல்ல ஒரு உழவு ஏது ஓட்டி வச்சோம்னா உழவு ஏது ஓட்டி வச்சோம்னா இந்த இடம் காடு இந்த பில்லு போட்டு போயிருமுங்க. அப்புறம் விதை போட்டுலாமுங்க. முதல்ல இப்ப ஓட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது வெறுங்கைய மனம் ஓட்டுக்க சமணம்னு அப்படி பேசிக்கிட்டு இருந்து என்ன பண்றது? இது வீண் பேச்சு வேலைக்கு கெடுதல். உடனே போய் பங்காளிக்கிட்டு விதத்தானியே ஏறு வாங்கிட்டு வர வழி பார்க்கலாம். ஆமாமாங்க. வாங்க போலாம். அப்ப காடுகளை ஊத்தி பார்த்த வெட்ட உன்னுடைய தலைவர் தானே சாவர வேற சொல்லிருக்கிறா பங்கு பங்காளி நம்ம கூட்டு போனா நேரம் ஆகி போயிடும். வெளியே போய் வாங்கி கேட்டு வந்துருக்கலாம் என்ன சொல்லு. குன்றோடையார் வாங்கோடானே வாரானே வாங்கோடானே. அந்த நேரத்துல வந்தும் பங்காளிகள்லாம் ஏனுங்கண்ணா ஏண்டா தம்பி ஏண்டா நம்ம ஊர்ல சரியான மழை வாங்க. ஏய் மழைனா மழை. ஆமா நம்ம ஊருக்கு பெய்யற மாதிரி எங்கடா பெய்யும்? இப்ப தேருங்க நல்ல மனுஷன் போட்டு இருக்கிறதுனால பட்டம் கண்டு மழை பெஞ்சிருக்கு. நல்லா பெஞ்சிருக்குது பாத்துக்கு மழை. தேவையில்ல தேவையில்ல. நோ ஏண்டா நீ என்ன போடலாம்னு இருக்கிற? நம்ம நாட்டுல இந்த போ என்னங்க வேணாம பண்ணலாம். ஏய் ஓ என்னடா வெள்ளாம வேணுதா? ஏனுங்கண்ணா நல்ல வெள்ளாமே சோளம் போட்டுக்கலாமுங்கண்ணா. மாடு கணக்கெல்லாம் மேவு வேணும். அப்புறம் பயிர் வச்ச ஓட்டம்னா இதான் வீட்டுல நம்மளுக்கு சாது குழம்புக்காகு. ஆனாங்கண்ணா தானியம் விதைக்கணும். பயிர் வச்சையானது போட்டுடலாம். சத்தப்பயிறு கொள்ளு நரிப்பயிறு இதெல்லாம் போட்டுடலாமுங்கண்ணா. உண்மைதான் தம்பி. ஏன்னா அது போட்டாத்தான் நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி. ஆனா மாடு கண்டு எக்கச்சக்கமா இருக்குது. அதுக்கு மேவு வேணுமில்லங்கண்ணா. வேணுமடா தம்பி வேணுமடா. அதனால நாமளே போதும் மானம் பாக்கி தேவை இல்லாம பண்ணிட்டு இருக்கிறோம். மானாவரிகள் அதனால உடனே காடு கரைகளை விதைக்கணும். ஆமா நம்ம விதத்தானியங்களை எல்லாம் கிளையில நம்ம பொம்பளைகளை விட்டு எடுத்து புடச்சி வைக்க சொல்லணும்டா. ஆமாங்கண்ணா நல்ல மழை. நம்ம காடு 2 நாள் கழிச்சு விதைக்கல ஒன்னும் அவசரம் இல்லை. ஆமா நல்ல குப்பை காத்த காடு பட்டி காத்த காடு நல்ல ஈர அதிகங்கண்ணோ. உண்மை அடே நம்ம
ரொம்ப ஏற்கல் ஓடக்கூடாதுடா. ஆமா கொஞ்சம் 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 ஒரு பரவாயில்ல போடு. ஆமாங்க அண்ணா. ஏதோ இந்த போகம் எல்லாம் விளைஞ்சதுன்னா ஆடி போய் போவனிக்கு நம்ம மூத்த மகளை கல்யாணம் பண்ணி போடலாம். ஆடி போய் ஆவணிக்கு தேருங்க அண்ணா. முதல்ல காடு விளையாடுற அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் நோ ஏண்டா யாருக்கண்ணா உவையுது இங்கேயே பார்த்தா குன்னுடையாந்தே மாறு ஏனுங்கண்ணா நாம பங்கும் பங்காளியும் இருக்கையில எங்க போய் இந்த குன்னுடையானுக்கு பங்கு வாகம் கொடுத்தோம். அவங்க ஆடு நலப்படுத்திருப்பானா? அவன் எங்க போய் படுத்துறானுங்க? 5-6 படுத்துறான். குன்னாந்தாளி வைத்து இழுத்துக்கிட்டு கோணக்கால போட்டுக்கிட்டு வேலை போமச்சா வகுறு முட்டிக்கு அவனுக்கு நடக்கிறதுக்கே 3 நாள் ஆகும். போய் இங்க போய் கால் நலப்படுத்துறான் அவன். ஆமாடா வேற கொடுத்தவங்க வேண்டாம் சொல்றது வர மாட்டது. வேண்டாம்னு சொல்ற அவனுக்கு இப்ப நலம் பண்ண நீ என்ன பண்ண? நம்மளுக்கு என்ன போனது? அவ்வளவுதான் நம்ம கொடுத்தாச்சு. ஏண்டோ வாங்க வாங்க அண்ணா, நல்லா இருக்கிறீங்களா? அட குன்னுடையா, அடா 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 போ. ஏய் குன்னுடையா, நல்லா இருக்கிறியாடா? ஏய் ஏடா நில்லு, நாத்தி பண்ணடோ. அண்ணா உங்களை விட்டுறாதீங்க மேல வாடகையா அண்ணா. தம்பி மேல விட்டுறாதீங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். வா 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 வா. என்ன அப்படியே சித்தோடு மாப்பிளையா வேது பூந்து இருக்கிறீங்க. கோர்ற 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 பொண்ண மேல கோரு அண்ணா. சின்ன மேல கோரு தண்ணையில போறதுங்க. உள்ள ஏங்க அதுக்கு வந்து வார 6 வந்திருக்கிறானு. ஏய் நம்ம ஓட அடிக்கு புடி 6 வேணாலும் வாராங்க. கல்யாணம் மட்டும்தான் நான் பண்ணனேன். வந்தனீங்க. தாத்தி நம்ம வீட்ல நங்கையே எப்ப பாரு உம்மரவன் கலப்படா. என் மேல பிரியா. ஐயோ குன்னுடையா குன்னுடையா அவ்வளவு பிரியா. நினைச்சு நேரம் கொஞ்சம் அப்படிங்களா? அங்கே அடா 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 வா சொல்லியா கோர்ல நங்க நங்க இந்த நொங்க நொங்க நங்க. அட உட்காரு நங்க டேய் உனக்கால உட்காரு. உன்னுடையான கொடுத்தது பத்திரியாட்டு இருக்குது. ஏண்டி நாம் எத்தனை கொடுத்துருப்போம்? நல்லா நீத்த கஞ்சி வாத்த கஞ்சி ஊத்தணும். ஓர அது சரி அப்பா குழந்தை நேரம் சரி சரி சாப்பிடுங்க. ஓடு போட்டா தானே சாப்பிடுங்க. சோதையே மாத்து இல்லையா? உன்னுடையா அங்க அடக்கி அண்ணன் கொஞ்சம் தண்ணி கூடி வந்துட்டு கம்மனு உட்காந்து குடி குடி ஊத்துக்க. ஏய் சொம்புல தண்ணி கொடுக்குறாங்களோ பெரிய ஊடு. அப்ப தண்ணியானது கொடுத்தாங்க. குடியா தருமன் தண்ணி குடிச்சுட்டு எனக்கு நாங்க எனக்கு இந்த மாதிரி எத்தனை தண்ணி கொடுத்துருப்பீங்க? ஐயோ ஆமா ரே உங்களை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் குடியா அண்ணாடு வரையில் நீ மட்டும் மாற எந்த தாமரை கூட்டிட்டு வர மாட்டேங்கிற? தாமரை வரேன்னு சொன்ன. தாமரை நீ போய் பார்த்துட்டு வாங்க. அண்ணமார நான் போய் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மிக்க சந்தோஷம். சரி சரி பரவாயில்ல. காப்பி குடிச்சுட்டீங்களோ? காப்பி குடிச்சிட்டீங்க. சாப்பிடுறியா? சாப்பாடு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி சோழியம் குடுமி சும்மா ஆடாத சொல்லுவாங்க. ஏண்டா இந்த நேரத்துக்கு மழை வேண்ட காத்தால நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஏதாவது சோழியா வந்திருக்கிறியா? வேற என்ன சோழியாத்தான் வருவாங்க. வந்திருக்கிறேன் அண்ணா. சோழியாத்தான் வந்திருக்கேன். சொல்லு ஏன் அழுகிற? என்னாச்சு உன்னுடையா? ஏன்டா அழுகிற? ஐயோ காராலே நான் பிறந்தேன் அண்ணா நான் பிறந்தேன் அண்ணா நாளைய காரும் காடும் வீரைக்கோ அண்ணா வேலைக்கோ நான் பிறந்தேன் அண்ணா நான் பிறந்தேன் அண்ணா நான் பிறந்தேன் இந்த கருநேரம் விதைக்க வேணும் அண்ணா விதைக்க வேணும் பேராலே நான் பிறந்தேன் அண்ணா நான் பிறந்தேன் நான் பிறந்தேன் அண்ணா நான் பிறந்தேன் அண்ணா நான் விதவிதைக்கும் விதவிதைக்கும் வேணும் அண்ணா வேணும் அண்ணா வேணும்
அண்ணா என்னண்ணா இந்த நாட்டில் வருங்கிறண்ணா இந்த காரணம் நான் பிறந்தேன் அண்ணா அந்த காடு வீதைக்கோ வேணும் காடு வீதைக்கோ வேணும் காடு வீதைக்க வேணும் அண்ணா இந்த வீராலே நான் பிறந்தேன் அண்ணா எனக்கு விதை விதைக்கோ வேணும் மண்ணா விதை விதைக்கோ வேணும் மண்ணா ஐயோ நினைக்கிற வேலை அண்ணன் பேரந்து அண்ணா நான் நினைக்கிற வேலை வேலைக்கோ வேணும் மண்ணா காடு கரையில வேலை வேலைக்கோ வேணும் மண்ணா அண்ணா உம்பால பார்க்கலாம் உருவாக பார்க்க முடியுங்களா மாடு இல்லையே இந்த வாசல் ஒரு கிராமத்துல வங்கும் பங்காளி எனக்கு காடு கரைக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணீங்க நீங்க எல்லாமே மழை வேஞ்ச காத்தாங்க அண்ணா காடு விதைக்கணும் கண்ணா இந்த காடு விதைக்கிறதுக்குண்ணா ஓட்டுறதுக்கு ஒரு மாடு இல்லைங்கண்ணா உழுதுறக்கு ஒரு கலப்பு இல்லைங்கண்ணா ஆமா விதைக்கிறதுக்கு ஒரு தானியம் இல்லைங்கண்ணா முடிச்சபடிதான் இல்லாமே இல்லை இல்லை என்று விக்கி விக்கி அழுதாரே அழுதாரே தானியங்கோ இல்லை இல்லை என்று கொண்டோடையா எனக்கு தானியங்கோ இல்லை 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 என்று தவித்தாரே உன்னுடைய உன்னுடைய அண்ணா எனக்கு உங்களோட ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க முடிச்சபடிதான் வழி இல்லைங்களா ஒரு சோளம் இல்லை ஒரு வயிறு வச்சை இல்ல இல்ல ஒண்ணும் இல்லைங்கண்ணா ஓட்டுறக்கு ஒரு மாடு கூட இல்லையே மழை வேஞ்ச காத்தாக நான் என்னங்கண்ணா பண்ணுவேன் ஆமா எனக்கு உங்களோட ஆள் இருக்கிறாங்கண்ணா ஆமா எல்லாம் கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகுங்க அண்ணா அப்படின்னு வங்காள கிடத்துல உன்னுடைய கவன்ற வந்ததானே கவியது உறவுனா ஐயோ வண்ணேர விலையிலே மேலும் உன்னுடைய அழுகாத 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 ஏப்பா நாங்க 12 வீட்டுக்காரர் இருக்கிற போது உன்னை சும்மா விட்டுருவோமா நாங்க எல்லாம் காடுகிற விதைக்கிற போது உனக்கு என்ன காடுகிற விதைக்கிறதுக்கு உதவாம விட்டுருவோமா நாங்க என்னைக்குமே நலஞ்சாட்டுக்கு நரி உதவனா அப்ப ஏடா கண்ணல வட்டா கரிக்குமா இல்ல பெருவத்துல வட்டா கரிக்குமா அதனால உடைஞ்சாலும் 10 உள்ளுக்குள்ளதாண்டா ஆமா உள்ளுக்குள்ளதான் அதனால சரி ஒரு பந்த வாசம்ங்கிறது ஏண்டா விட்டு போயிருமா அது எப்படி ஏண்டா நாளைக்கு ஒரு நல்லது கட்டுறதுன்னா உனக்கு நான் வேணும் எனக்கு நீ வேணும் வேணும் இல்லீங்கன்னா 4 பேர் வந்தவே சொல்லுவாங்க ஆமா ஆமா ஆனா என்னமோ தெரியல 4 பேருத்த வச்சு புலச்சால் ஆகு ஒரு வங்காளி வங்கு மங்காளியா ஒரு மாம மச்சனா ஒரு இனஞ்சனமா ஊருக்குள்ள பக்கம் பாட்டு இருக்கிற 4 பேருத்த அனுசரித்து வச்சிருந்தா இவன் வீட்டு வாசல வந்து நிப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆறு வந்து நிப்பாங்க அப்படின்னு 4 பேர் பேசுவாங்கடா அதுக்கு என்னைக்கு இடம் கொடுக்க கூடாது உனக்கு ஒண்ணுனா நாங்க எங்களுக்கு ஒண்ணுனா நீங்க அரே நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அதனால கவலைப்பட வேண்டாம்டா உன்னுடைய உனக்கு என்ன வேணும் அண்ணா எனக்கு ஓட்டுறதுக்கு மாடு வேணுமுங்க உங்களுக்கு கலப்பை வேணுமுங்க அதே உன்னுடைய 60 அடி எனக்கு அதுக்கு என்ன மோடி எல்லாம் இருக்குதுல்ல மேலி குளிருக்கு போனா மோடி வேணுங்க மேலி உழவோடுறேன் அரே தம்பி வாட அப்படி ஆமா உன்னுடைய நல்ல கலப்பை நல்ல மாட்டுகளை கொடுத்தோம்னா காடு விளைச்சு போடுவேன் உழவு ஓட்டிடுவேன் என்ன யோசனைனா நம்ம பொழிய ஒரு கலப்பை ஒண்ணு குட்ட கலப்பை கிடக்கும் மரத்துல வேலை வச்சிருந்தீங்க குட்ட கலப்பை ஒண்ணு அது நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு எடுத்து போட்டிருக்கிறேன் அந்த கலப்பை அவனுக்கு கொடுத்தோம்னா
கொண்டு போய் அதை வச்சுக்கிட்டு அவன் உழவு எப்படி ஓட்டுவேன்? ஏனுங்கண்ணா நோ அப்படியே ஏறே ஊட்டி கொடுக்கலாம்டா. அப்படியே கொடுத்தாலும் அந்த கலப்பை கொண்டு போய் போட்டு அவன் உழவு ஓட்டுனா ஒசாலம் குடிய கெடுக்குமா, குட்டை கலப்பை வந்து உழவ கெடுக்குமா? அது மாதிரி அது உடனே பில்லு வேறு கட்டுக்கு அந்த காடு கட்டு வந்து உழவு ஆகாது. அவன் அது நீ கெட்டுன்னு வந்து போயிருக்கேன். அப்படியே அதனால அந்த குட்டை கலப்பையை கொடுப்போம். நம்மளோட மான் இந்த கழுத்துக்குன்னோட கிடக்குது பார். காக்க போட்டு மூடி வச்சிருந்த காக்கா கொத்துதுன்னு எந்திரிக்க முடியாது. அந்த கிழட்டு மாட்டை புடிச்சு கொடுத்தோம்னா அதை போட்டு இவன் எப்படா ஓட்டுவேன்? அத நடக்கிறதே ஒரு மணிக்கு காத வலி மங்காத போகும். அதனால அந்த மாட்டை புடிச்சு கொடுத்துடலாம். சரி. ஆமா, சுண்டுகாடு மாடு ஒண்ணு, கழுத்து புண்ணோட ஒரு மாடு. அது ரெண்டையும் போட்டு பூட்டி கொடுத்துட்டோம்னா அவன் அதோட முடிச்சுதான். இந்த போகம் போய் ஓட்டி பார்த்து போட்டு அண்ணா நீங்களே உன்னை எல்லாம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி போய் போயிருவேன். யோசனை. ஏய் ஒண்ணு ஏர் எப்படி கொடுக்கறோம்? விதத்தானியம் இருக்குதே. ஏண்டா விதத்தானே நம்மளது எப்பவுமே நம்ம பொம்பளைக்கும் நல்ல கருதா பார்த்து எடுத்து அதைய தட்டி அது நல்லா காய போட்டு செல்ல ஏறாம சாம்ப போட்டு முட்டாமடு போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா நல்லா முளைக்கும். அதனால கம்மனை எடுத்து கொடுத்துட்டோம்னா கொண்டு விதைச்சா அவங்க ஆட்டு முளைச்சு அதுக்கு என்னை கொடுப்படாதோ எங்களுடைய அங்கிட்ட வந்து போகும். நம்ம பொம்பளைக்கு 12 பேர்கிட்டையும் சொல்லி வீட்டுக்கு ஒரு வல்லம் சோளத்தை கொண்டு வந்து இளைஞமா பெரிய வீட்டுல அந்த நம்மளது கட்டுன தொட்டல் அவுக்காம 3 தொங்கிட்டு இருக்குது பாரு. அதனால வருஷம் இருக்கா எண்ணெய் ஊத்துவோம்ல. அதனால சரி அந்த வற்றோடு இருக்குது. அந்த வற்றோட்டை வச்சு இந்த சோளத்தை எல்லாம் கருகாமையும் பொடியாகவும் அப்படி ஒரே பவனாட்டம் பொன்னிறமா அதையெல்லாம் வறுத்து கொடுக்க சொல்லிடலாம். நான் வறுத்து கொடுத்தா அந்த சோளம் எதாச்சா முளைக்குமா? முளைக்காது. ஒரு சோளம் முளைக்காது. அதோட அவன் முடிஞ்சா எப்படி யோசனை சொல்லுங்கடா. 12 வீட்டு பெண்ணுகிட்டையும் சொல்லும்போது 12 வீட்டுக்கு ஒரு வல்லம் 12 வல்ல சோளங்களை எடுத்து அந்த பெரிய வீட்டுல வச்சுத்தானே உன்னுடைய எனக்கு வேணும்னு சொல்லி ஐயோ பொரியோடு வெச்சல்லவோ வெச்சல்லவோ அங்காரையோ வைத்தல்லவோ வர வச்சல்லவோ உலகத்தை பொரியாமே வருத்தாரே அங்க வருத்து எடுத்தாரியோடைய வச்சல்லவோ வர வச்சல்லவோ வெச்சல்லவோ வெச்சல்லவோ உலங்காலைய பொரியாமே வருத்தெடுத்தார் வரத்தெடுத்த அந்த வட்டோடு வெச்சல்லவோ பங்காளிக சம்சாரத்தை வரத்தும் எடுத்தாங்க வேலையிலே பொரியோடு வெச்சல்லவோ கருகாமையும் பொரியாமையும் அவைகளை வரத்தும் எடுத்தாங்க வேலையிலே எடுத்து அந்த சோளை ஏதேனும் ஒன்னாரு ஏதாவது சோளை பொறிஞ்சிருந்தா கூட சோளை பொறி அந்த சோளத்தை எல்லாம் புடைச்சு எடுத்தோம்னா நம்ம பசங்க வந்து அவைகளுக்கு கொடுக்குற பாயில் போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சோளத்தை எல்லாம் புடைச்சு எடுத்து பொன்னிறமாக வறுத்து சரி அந்த சோளத்தை 12 வரல ஒரு சாக்கில போட்டு கட்டி வச்சிருக்கிறேன் கொண்டாந்து நம்ம மேல வச்சாச்சு. இந்த நேரத்துல உன்னுடைய தருமனுக்கும் பார்த்த ஒரு பங்கும் பங்காளிய இந்த நடக்க வேண்டாத மாடு கழுத்து புண்ணோடு இந்த மாட்டை கையில கண்ணுல காட்டினாங்க. அந்த குட்டக்கிழமை கொண்டு வச்சு கட்டே குன்னுடையா இந்த படுத்திருக்குது வேற இந்த மாடு அருமையான மாடு சரியான போக்கி கஜ போக்கிரி உழவு மட்டும் அருமையா வரும். இந்த 2 மாட்டையும் முடிச்சுட்டு போ என்ன சொல்லி கொடுத்தாங்க. நடக்க மாட்டாத மாட்டை இருந்து கொடுத்தாங்க. அப்ப கொலையா தருமன் எளிமையான எழுந்திருக்கும் எம்பெருமா மாய வரை வேண்டி அந்த மாட்டுக்கு பக்கத்துல வந்து மாட்டு
மாட்டப்படி தட்டி கொடுத்தாலே தருமதுரே உன்னுடைய அப்படி மாட்ட தட்டுகின்ற பொழுது அந்த மாயவன் திருவிழமானதானே குண்டுகால் மாடு நடக்க மாட்டாத மாடு சொல்லி நல்ல சுவாமி குதிக்கிறவார் ஓடு ஓடு நடக்க முடியாத மாடு அப்படியே அப்படி பின்னகா அப்படியே மண்ணை பறக்குது அப்படியே தும்புளி பறக்குது மாடு அந்த களத்து புண்ணோட இருந்த மாடு அப்படியே கண்டு மாடு இந்த மாயவனுடைய கிருபையிலே செருக்கடிச்சு கொண்டு நிற்கிறது அந்த மாட்டை ரெண்டையும் கொடுத்து அதுக்கு தக்கபடியா இந்த குட்டக்கலப்பைய போட்டு கோட்டையரானது ஊட்டி உடனே கொடுத்துடலாம் அப்படின்னு கோட்டையர்கள் போட்டு தயாரில் இருக்கு இந்த சோளத்தை குறையான இடத்துக்கு போகணும் போய் பாரு அப்ப குறையாத்தரம் நங்க ஏண்டோ இளங்க நங்க அது என்ன அண்ணன் கூட சொன்னாங்க என்னன்னு வீட்டுல போய் நங்கையா கிட்ட போய் நங்கையா கிட்ட போய் சோளம் வீட்டுல வாங்கிட்டு வர சொன்னாங்க நங்கை விதைக்கிறேன் இல்ல நங்கையா கிட்ட போக சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க நங்க நங்கையா கிட்ட வீட்டுல போய் சோளம் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க சரி சரி அண்ணன் கூட சொல்லிக்கிறாங்களாமா ஓர்க்கரையா போட்டு முதிச்சு போடும் பாத்துக்கோ சோளம் உனக்கு இல்லாத வாரு 12 ஓட்டுலையும் போட்டு உனக்குன்னு சொல்லி ஒரு சாக்கில ஓட்டு கட்டி வச்சிருக்கேன் பாரு இருங்க தூக்கி விடணுமா அங்க என்னங்க சோளம் வெகு வெகுன்னு இருக்குது அப்படித்தே இருக்கு வெயில் கொஞ்சமா இருக்குது அதனால வெயில போட்டு நல்லா சோளத்துல செல்லுக்குள்ள ஏறி இருமனுதே நல்லா காய போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் ஐயோ ஐயோ அது ஒன்னாரு இந்த மை போட்டே இறங்கி இருந்ததா அதுவே போட்டு பாரு பொட்டு மணியாட்ட தட்டப்பொரு பார்த்து அப்படியே முளைக்கு இறங்குனாங்க ஏண்டோ உங்க கைய என்ன அணைக்கிறவன் நெய் என்ன அட ஆமா ஆமா பரவாயில்ல அண்ணனை மட்டும் கூட கட்டாம இருந்தாங்கன்னா நானே கட்டிருப்பேன் போயிட்டு வாருங்க சரி போயிட்டு வாரியா தூக்கி விடுறீங்களா மாடெல்லாம் கலப்பையெல்லாம் எல்லாம் காட்டு தயாரில் இருக்குது ஆமா ஆமா கோட்டையர் போட்டு பணம் கொடுப்பாங்க ஆமாங்க கையோட ஓடிட்டு போய் சோளத்தோல்ல வச்சுக்கோ போயிட்டு வரணுங்க என்ற சொல்ற கொடையாத்தர்மன் விடைபெற்று பங்கும் பங்காளிக்கும் கவனிச்சிக்க சோளத்தை கருகாமலும் பொறியாமலும் வறுத்து கொடுக்கறாங்க அது தெரியாத காராள சாமி வெள்ளை உள்ளம் படைத்த காராள சாமியானவர்கள் அந்த சோளத்தை வாங்கிட்டு காட்டுக்கு வரையில கோட்டேரானதை கூட ரெடியா வச்சிருக்காங்க பங்காளி அண்ணா சின்னண்ணா ஓ அடே தும்பி ஏனுங்க அண்ணா தம்பி ஏனுங்க அண்ணா உனக்கு தயார் இருக்கு கோட்டையர் போட்டு நிறுத்தி இருக்கிற பாரு ஆமா நிக்குது வாய வளர்த்துக்கிட்டு பொம்பளைகளை கண்ட விசுக்கனா வார என்ன பண்றது நகையா கூட்ட பேசிக்கிட்டு ஆமா சோளம் வாங்கியாட்டியா நங்கையா வீட்டுக்கு போனா எங்க வீட்டுக்கு வந்தா யாரும் திங்காம போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க தானே ஏட்டேன் அப்புறம் காப்பி கொடுத்தாங்க குடிச்சிட்டு வரணுங்க அண்ணா போனா போச்சாது விதத்தானி மேல கொடுத்தாங்க வாங்கிட்டு அந்த மூட்டையை தோல் ஆமா தோல்ல மூட்டை சரி பாரு இந்த கைத்தை ரெண்டையும் கையில முடிச்சுக்கோ போய்கிட்டே இருக்கு மணிக்காத வழி மங்காம ஓட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படி என்று விளைவற்று கொடையாத்தருவதானே சாமி உன்னை வாழ அறி உண்மையறே தன்னே
போயிருமா தாமரே எனக்கு மூட்டை எனக்கு வா எனக்கு கோழி மட்டும் வைக்க 5-6 கோழி அதை பார்க்க ஒரு கல்லையில 2 மாங்காய் ஏரோடு வந்துட்டீங்க. ஆமா அடா 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 அடா. சரி 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 அவுத்து மாட்டையில அவுத்து கொண்டு போய் கட்டுங்க. சோழத்தை புடி 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 இறக்கி வச்சதை தாமரை கவனுக்கு அந்த கட்ட அவத்து விரட்டாணையத்தை கையுட்டு அள்ளி பார்த்தாங்க. ஏன் தாமரை இது என்னமோ கையெல்லாம் கரையே நோட்டுது. அப்புறம் வேல்படி என்னமோ இன்னும் வெகு வெகுன்னு தெரியுது. அப்படித்தான் நானும் நங்கைய கூடத்தை கேட்டேன். அப்ப சொன்னாங்க நல்லா சோளத்தை வெயில காய போட்டு அப்பதான் நல்லா பதமா வச்சிருக்காங்களாமா. அந்த மை பூட்டை ஒண்ணு இருந்ததுனால சோளம் மை புடிச்சு கிடக்குது வேற ஒண்ணும் பண்ணு சொன்னாங்க. பொட்டு மணி ஆட்ட தட்டப்புற பாட்ட முளைட்டது ஓட்டமான முளைக்கும்ட்டாங்க. அப்படியே முளைக்கும். ஐயோ ஆவாங்க தேவையில தேவையில போங்க தாமரை தேவையில போங்க. சரி சரி அந்த மாட்டை 2 அவத்து கட்டிட்டு வாங்க சாப்பிடலாம். ஏனுங்க ஓய் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு போய் வச்சுக்கலாம். ஆமா தாமரை நாளைக்கு நேரம் ஆகி போச்சுங்க. தாமரை என்னமே வரும் முதனா காடு வேலைக்கு போறேன். வியாழக்கிழமை கல்யாணம் மோச்சா பிரமா முகூர்த்தமும் நேரத்தோட பொழுதுகிழம்பு அதுக்கு முன்ன மோய்க்கிறான். அதே மாதிரி நாம காடு விதைக்கிறது நேரத்துல போய் நேரமே போய் துவங்க இல்லைங்க. அதுல பாருங்க இதுல கொஞ்சம் நேரம் ஆகி நான் விதக்கூட எடுத்துக்கிட்டு தானியத்தை எடுத்துக்கிட்டு வரோம். நீங்க இந்த கோட்டையை ஓட்டிக்கிட்டு போகும்போது பேசிட்டு வருவாங்க. பாலை கறந்து கொண்டு வருவாங்க. பாலை பேசிட்டு வருவாங்க. அப்புறம் ஆறாளு இந்த பக்கத்தோட்டுல எல்லாம் ஐயா ஆமா பக்கத்தோட்டுல எல்லாம் போய் டீ வாங்கி எடுத்துக்கிட்டு வருவாங்க. அடுப்பத்தை வைக்கிறது கொள்ளு சயனமாகு அதனால பாலு சயனமாகு. இதனால இப்படி எல்லாம் பல சயனங்களா நல்லா இருக்காது. முதல்ல காடு விதைக்கு முதலா காடு விதைக்கு போற போது அதனால நேரத்தோட புறப்பட்டு விநாயகர் கோயில போய் புடிச்ச முடி ரத்தானியம் எடுத்து விநாயகர் முன்னாலே வைத்து சரி விநாயக பெருமான கும்பிட்டு உடனே காக்கல் போனதே நீங்க ஏற ஓட்டுங்க. ஆமா அப்புறம் நான் சாறு போடுறேன். அப்புறம் விதைச்சு ஆமா ஓட்டலாம். ஆமா ஆமா தாமரை அப்படி சந்தோஷப்பட்டு இருந்தார். அன்றைய தினத்திலே அடுத்தபடியாக குன்னுடையார் சாமியும் தாமரக்கு உணர்ச்சியும் சரி. ஏன்னா வியாழக்கிழமை எனக்கு தான் தாமரை விதைக்கணும்னு சொல்லி இருக்கிறார். என்று சொல்லி வடநாட்டு மாலைகளே தர்மணம் தாமரையும் சந்தோஷம் கூறணிஞ்சு இருக்கிறாங்க. இந்த நேரத்திலே அண்ணன்மார் சாமியுடைய வீர வரலாற்று கதை என்று சொன்னால் கொங்கு மண்டலத்தின் குலதெய்வமாக வாழக்கூடிய சரித்திர நாடக கதையாகும்.